ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சா, தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரி காளான் 2 பாக்கெட் இருந்துச்சு. அத வந்து ரோட்டு கடை காளான் செஞ்சு குடுக்கலான்ட்டு, அத தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு காளான் நல்லா கழுவிட்டு, அத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ, ஒரு 300 கிராம் சொல்லலாம். அந்த அளவுக்கு முட்டைக்கோஸ அதையும் வந்து வாஷ் பண்ணிட்டு, நல்லா செத்துக்கட்டையில செத்தி அதுவும் நான் வீடியோ எடுக்கலன்னா போதும். தங்கச்சி பொண்ணு வந்ததுலேருந்து, "ஏன் நீ வீடியோ எடுக்கலையா?" அப்படின்னு வேற ஒரு கேள்வி கேட்பா. இடையில ஃபோன் சரியில்லாம இருந்துச்சா, அதனால வீடியோ எடுக்காம இருந்தேனா. இப்போ வீடியோ எடுக்கிறோன்னே கூடயே வந்து நின்றுட்டு இருந்தா. 2த்தையுமே நல்லா ரெடி பண்ணிட்டு, அது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இதுல தண்ணிலாம் சேர்க்கவே கூடாது. கூடயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுல வந்து காளான் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்கக்கூடாது. மெயினா வந்து சீக்கிரமா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா போட்டு எடுத்துட வேண்டியதா. இதை வந்து உதிரி உதிரியாவும் போடலாம், உருட்டி உருட்டியும் போடலாம். ஃபர்ஸ்ட் உதிரி உதிரியா ஒரு ஈடு போட்டேன், அதை வந்து வெறுசாவே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கிள்ளி கிள்ளி உருண்டை உருண்டையா பிடிச்சி போட்டேன். அது வந்து நல்லா கேட்டதுனால தான் செஞ்சு கொடுத்தேன். பாப்பா வந்து கன்சீவா இருக்காங்க. இப்போ நிற மாசம் தான், நெக்ஸ்ட் மந்த் தான் டேட்டு. எப்படியும் தீபாவளிக்குள்ள டெலிவரி முடிஞ்சிரும். சீக்கிரமா வந்து நம்ம வீட்டில் ஒரு குட்டி தம்பியும் ஒரு பாப்பாவும் பிறக்க போறாங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இதை வந்து மெயினாக தாளிக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமா ஜீரகம் போட்டு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிட்டேன். ஒரு கண்ணாடி பக்கம் வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி இது கூட 3 சாஸும் சேர்த்துருக்கேன். இதை வந்து அதிகமாக வந்து டொமேட்டோ கெச்சப் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அடுத்து சில்லி சாஸும் கொஞ்சமா சில்லி பவுடரும் கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வந்து லைட்டா இதுக்கான காரத்துக்கு. அடுத்து இதுக்கேற்ற லைட்டா உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். எல்லாம் லைட்டா வதக்கி விட்டுட்டு மசாலா வடை போனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம போடுற காளான் வந்து இதுலயே நல்லா ஊறி வரணும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க காளானை அப்படியே ஸ்டைல நான் இப்படிதான் செஞ்சு கொடுத்துருந்தேன். என்ன வெளியில போய் நம்ம வந்து கலர்ஃபுல்லா அந்த கலர் பவுடர் அள்ளி போட்டு அதை கெட்டதை சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் மெனக்கிட்டா இந்த மாதிரி ரோட்டு கடை காளானை நம்மளே ட்ரை பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட் அள்ளி வச்சுட்டு மேலே கொஞ்சமா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண வெங்காயம் எல்லாம் தூவி கொடுத்துருந்தேன். இதுல என்ன வேணா நம்ம கான்செப்ட்ஸ் பொறிச்சு அதையும் தூவி அட்டகாசமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.